ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் வந்து இஷ்யூ ஆகிருக்குது. ஸோ அது என்ன சொல்ல வருதுன்னா, எஸ்ஐக்கான கொஷின் பேப்பரை எடுக்க சொல்லியிருக்காங்க. 2025 எஸ்ஐ வரப்போகிறது உறுதின்றதை இந்த கால் லெட்டர் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யார்கிட்ட இருந்து பார்த்தோன்னா, சங்கர் ஜிவால் அவர் தான் பார்த்தோன்னா தற்போதைய டிஜிபி. ஸோ நம்மளோட டிஜிபி வந்து பார்த்தோன்னா சேர்பர்சனுக்கு வந்து பார்த்தோன்னா லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025 எஸ்ஐக்கான கொஷின் பேப்பர் எடுக்கிற வேலையை வந்து பார்த்தோன்னா 4 பேட்சாக பிரித்து கொஸ்டின் பேப்பர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதன்படி கூடிய விரைவில் வந்து பார்த்தோன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டர் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபார் த இயர் 2025 டெபியூட்டிங் த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொஷின் பேங்க். இதுதான் முக்கியமான வார்த்தை. நமக்கு வந்து கொஷின் பேங்க்கை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஃபரன்ஸ் 2-3 வந்து பார்த்தோன்னா தேர்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஐ இன்வைட் யூ கவுண்ட் அட்வான்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் பிளேஸ் சைட்டட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, த சேர்பர்சன் டிஎன்யூஎஸ்ஆர்பி இன் இஸ் லெட்டர் third cited has informed that the board proposed to conduct a recruitment of sub-inspector of police for the year 2025. So further he has requested, so இங்கே தான் கழிவாக கவனிக்கணும் நம்ம, requested to nominate the following officers to until their service in 4 batches. 4 பேட்சாக பிரிச்சுக்கிட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் கொஷின் பேங்க் ஃபார் த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் த பீரியட் 12/2/2025 17/2/2025 வரைக்கும் பார்த்தோன்னா கீழே அந்த போர்டு பிரிச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, 4 செட்டாக கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. ஸோ இதன்படி கூடிய விரைவில் ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா பட்ஜெட்கான கூட்டத்தொடர் ஆல்ரெடி பார்த்தோன்னா நம்முடைய முதல்வர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்திருக்கு. அதனை தொடர்ந்து ப்ராபபிளி மார்ச் மாதம் நமக்கான தமிழ்நாட்டுக்கான பார்த்தோன்னா பட்ஜெட் வந்து தாக்கல் செய்வாங்க. இந்த தமிழ்நாட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வரப்போகுது. ஏன்னா எக்ஸாம் வந்து கொஸ்டின் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா கூடிய விரைவில் நமக்கு எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம், சார் இல்லை சார் எஸ்ஐக்கான கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு. எஸ்ஐக்கான கேஸுமே கூடிய விரைவில் முடிச்சிருவாங்க. நோட்டிஃபிகேஷன் முன்னாடி எஸ்ஐக்கான கேஸை முடிச்சுட்டு ஸோ ப்ராபபிளி மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நமக்காக எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ணுன்றதில் இந்த லெட்டர் வந்து பார்த்தோன்னா தெளிவுபடுத்தியிருக்கு. ஒருவேளை நான் இது வரைக்கும் படிக்கலை, இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு தாராளமாக டைம் இருக்குது. எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட வரக்கூடிய எஸ்ஐஸை உங்களால் கிளியராக பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சஸ் ஆல்சோ போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய எக்ஸாம்ஸை நீங்கள் நல்ல முறையில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.